இப்போ நம்ம பார்க்க போகிறது Nernst equation. ஓகேவா? Nernst equation வந்துட்டு relates to cell potential and concentration of ions. செல் பொட்டென்ஷியல் அதோட எவ்வளோ வந்துட்டு கரண்ட் பாஸ் ஆகுது அது, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ், இது ரெண்டுத்துக்கும் இது ரிலேஷன் தான் வந்துட்டு Nernst equation கொடுக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எடுத்திருக்கோம். x amount of A plus y amount of B gives L amount of C plus M amount of D. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரியாக்டன்ஸ், இது ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம், ரேட் எப்படி எழுதுவோம், சி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எழுதிட்டு அதோட முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு பவரில் எழுதணும். ஸோ சி கான்சன்ட்ரேஷன் எம், டி கான்சன்ட்ரேஷன் எம் டிவைடட் பை ரியாக்டன்ஸ் ஏ பி போட்டு அதை வந்துட்டு நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் பவருக்கு எழுதிடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம கிப்ஸ் ஃப்ரீ ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் பார்த்தோன்னா del G is equal to del G naught plus RT ln Q. ஓகேவா? இதுதான் ஒரு ஈக்குவேஷன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த del G naught இருக்குது இல்லைங்களா, அது NFE நாட் செல். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இங்கே வந்துட்டு இ நாட் வராது, இது வந்துட்டு ஃப்ரீ எனர்ஜி, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஸ்டாண்டர்டு. ஸோ இங்கே வந்துட்டு இ நாட் செல் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், க்யூவோட வேல்யூ இது ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் க்யூவுக்கு பதிலாக. ஸோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு வரும். ஓகேவா? அந்த ஃபுல் ஈக்குவேஷனை நம்ம வந்துட்டு என்எஃப்பால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற என்எஃப் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ இ செல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் மைனஸ் ஆர்டி, இங்கே ஒன்றும் இல்லாததுனால என்எஃப் இங்கே எழுதுகிறோம் லான், அப்புறம் இந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூ. இப்போ வந்துட்டு லான் வந்துட்டு லாகாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணும், 2.303யோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபுல் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு Nernst equation. E cell is equal to E naught cell minus RT by NF into 2.303 log of CD raised to L and M by AB raised to X and Y. இதுதான் வந்துட்டு Nernst equation. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ வந்துட்டு நம்ம 25 டிகிரிஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? டெம்பரேச்சர் வந்துட்டு 25 டிகிரிஸ். அப்போ வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, E செல் அப்படியே தான் இருக்கும், E நாட் செல் மைனஸ் 2.303 இன்ட்டு 298 அப்படின்னா இது கெல்வின் வேல்யூ இங்கே எழுதியிருக்கும் 8.314. இது வந்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆரோட வேல்யூ. எஃப் வந்துட்டு 96,500 லாக் ஆஃப் இது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 0.0591 பை என் லாக் ஆஃப் இந்த வேல்யூ. ஸோ வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ஃபுல் வேல்யூ வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு Nernst equation. ஓகேவா? இப்போ பார்க்க போகிற கொஷின் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் கொரோஷன். ஒரு மெட்டலை கொரோட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு கோட்டிங் த சர்ஃபேஸ் பை பெயிண்ட். அந்த பெயிண்ட்டை வச்சு அந்த சர்ஃபேஸை கோட் பண்ணும்போது நம்ம கொரோட் ஆகாமல் வச்சுக்கும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்துட்டு கேல்வனைசேஷன் அப்படின்னா புட்டிங் அ ப்ரொடெக்டிவ் லேயர். கேல்வனைசேஷன் வந்துட்டு மோஸ்ட்லி கெமிக்கல் ப்ராசஸாக தான் இருக்கும். ஓகேவா? பெயிண்ட் வந்துட்டு ஃபிசிக்கல், இது வந்துட்டு கெமிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டல் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் வந்துட்டு இது மேலே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கோட்டிங்காக கொடுப்போம். அதுதான் கேல்வனைசேஷன். தேர்ட் ஒன் வந்துட்டு கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா சாக்ரிஃபிஷியல் ஆனோட். இப்போ வந்துட்டு இங்கே ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுக்குறோம் இல்லைங்களா, இங்கே வந்துட்டு ப்ரொடெக்டிவ் லேயரை வந்துட்டு வேறு ஏதோ ஒரு மெட்டலாகவே நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக கொடுப்போம். அப்படின்னா அயன் இருக்குன்னா அயனுக்கு வந்துட்டு நம்ம மெக்னீஷியம் இல்லைனா ஜிங்க் கோட்டிங் கொடுப்போம். ஸோ கொரோட் ஆகிறது வந்துட்டு மெக்னீஷியம் அண்ட் ஜிங்க் தான் ஃபஸ்ட்டு கொரோட் ஆகும், நம்மளோட அயன் வந்துட்டு ப்ரொடெக்டிவாக இருக்கும். இதுதான் வந்துட்டு கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு பேசிவைசேஷன். பேசிவேஷன்னா கான்சன்ட்ரேட்டட் HNO3, இது வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட நம்மளோட மெட்டல் ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுவாங்க, ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் ஆக்சைட்ஸ், அது ஒரு ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் ஃபுல்லாக ஆக்சைடாக மாறிடும். அப்போ வந்துட்டு அது கொரோட் ஆகாமல் அது தடுக்கும். ஓகேவா? அலாய் ஃபார்மேஷன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு மெட்டலை வந்துட்டு அது ஒரு அல்லாயாக மாற்றுறோம். இது அல்லாயாக மாறும்போது சீக்கிரம் கொரோட் ஆகாது. ஓகேவா? ஸோ அல்லாய் ஃபார்மேஷன், த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் இஸ் ரெடியூஸ்ட். அல்லாயாக இருக்கும்போது அதோட ஆக்சிடேஷன் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும்.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தோன்னா இது வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு கொரோட் ஆகாது. ஏன்னா இது ஒரு அலாய் ஆஃப் அயர்ன் அண்ட் குரோமியம். அயர்ன் மட்டும் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கொரோட் ஆயிரும். ஸோ நம்ம குரோமியமோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வரும். இது வந்துட்டு சீக்கிரம் கொரோட் ஆகாது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கொரோஷன்.